ஸ்ரீராமனின் ஆணைப்படி நான் இங்கே வந்திருக்கிறேன். ஸ்ரீராமனின் கிருபையால் எனக்கு அச்சமே கிடையாது. எனக்கு மரண பயம் கிடையாது. நான் ஸ்ரீராமனுக்கு தொண்டு செய்கையில் மரணமடைய நேர்ந்தால் அதை வரவேற்கிறேன் என்று ராவணனிடம் அவர் கூறினார். ஹனுமானிடம் உள்ள பணிவை பாருங்கள். ஸ்ரீராமரிடம் அவர் எவ்வளவு பணிவு கொண்டிருந்தார். நான் தான் ஆற்றல் மிக்க அனுமான், என்னால் எதையும் செய்ய முடியும் என்று அவர் ஒருபோதும் கூறியதே கிடையாது. வீரனே, நான் உனக்கு மிகவும் பெரிதும் கடமைப்பட்டவன். நீ எதையுமே எதிர்பார்த்தது கிடையாது. சுக்ரீவனுக்கு திரும்ப அவனது ராஜ்யம் கிட்டியது. அங்கதன் ராஜகுமாரனாக முடிசூட்டப்பட்டான். விபீஷணன் லங்காபுரி மன்னனாக முடிசூட்டப்பட்டான். ஆனால் நீயோ எந்த வேளையிலும் எதையும் என்னிடம் கேட்டதே இல்லை. சீதை உனக்கு கொடுத்த அரிய பரிசான முத்துமாலையை துச்சமாக வீசி எறிந்தாய். உனது கடனை நான் எப்படி திரும்பச் செலுத்துவேன்?